Ladies and gentlemen, my name is Rangasamy. குட் ஈவினிங். அதாவது வந்துங்க, இந்த காலத்தில் வந்து இந்த ஓட்டு எலெக்ஷனுக்கு வந்து ஆச்சுங்களா, அந்த ஓட்டு வாங்குறதுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்காக அடுத்துல வந்து தாக்கி முதலமைச்சர் ஆகிட்டு தான் வர்றாங்க. ஆனால் ஒருத்தராவது அந்த அடுத்த கட்சிகளையோ அடுத்துலையோ தாக்கி பேசாமல் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஒருத்தருமே அந்த மாதிரி வரமாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்? அடுத்து வந்து குறை சொல்லி இது பண்ணால் தான் வந்து என்ன ஆகுதுங்க, முதலமைச்சர் ஆக முடியும்னு அவங்களுக்கு நல்லா தெரியுமே இருக்குது. முதலமைச்சருக்கு வேறு வழியே இல்லையா? அடுத்து குறை சொல்லி அடுத்து அதையும் செய்கிறான்னு சொல்லி திட்டி, இதையும் செய்கிறான்னு சொல்லி தப்பாக செய்கிறான்னு அப்படி இப்படி சொல்லி திட்டி என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சருக்கு வாய்ப்பு தேடுறாங்க. ஆனால் வந்து அடுத்து குறை சொல்லாமல் நம்ம ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் மக்களே. அடுத்து குறை சொல்லாமல் ஜெயிக்க சொல்லுங்கள். அடுத்து குறை சொல்லாமல் ஜெயிச்சா தான் வந்து நாம் வந்து ஒரு நல்ல மனுஷன் நினைக்கலாம். அடுத்து குறை சொல்லி எல்லாருமே வந்து முதலமைச்சர் ஆகிட்டு இருந்தால் சொல்லுங்கள், நீங்களும் யோசனை பண்ணி பாருங்கள். நான் யாரை சொல்கிறேன்னு சொல்லுங்க, அது பொதுவாக வந்து இது வந்து நடைமுறையில் வந்து இப்படி தான் நடந்துட்டு இருக்குதுங்க. சரிங்களா? நான் ஒருத்தர் குறித்து சொல்ல நான் விரும்பலைங்க. ஆனால் வந்து அடுத்து குறை சொல்லி தான் வந்து ஜெயிக்கணுன்ட்டே இருக்கிறாங்க. இல்லை என்ன பண்ணுறதுங்க, நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். அடுத்து குறை சொல்லாமல் ஜெயிக்கிறதுக்கு யாரும் ஒரு ஆள் வர்றாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதை தான் நான் இந்த பதவியில் நான் கேட்டுக்கொள்கிறேங்க. நன்றிங்க, வணக்கம்.